அதேபோல நெல் கொள்முதல் நிலையங்களில் குறைவான அளவே நெல் எடை போடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை நேற்று அவர் உண்மைக்கு ஒரு புறமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்ற ஆண்டு குறுவை சாகுபடி காலத்தில் மொத்தமாகவே 200 நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் 1 முதல் இந்த 50 நாட்களில் மட்டும் 300 நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க நம்முடைய அரசு அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தென்னமநாடு, ஒக்கநாடு, கீழையூர் கொள்முதல் நிலையங்களும் ஒரு நாளைக்கு 3000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் ஒரத்தநாடு, புதூர், திருவையாறு, விலங்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. ஆனால் 800 நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு லோட்மேன் அவரிடத்தில் கூறினார் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஒரு தவறான குற்றச்சாட்டை நேற்று தெரிவித்திருக்கிறார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல ஏதாவது ஒரு நாளில் 800 மூட்டைகள் லோட் செய்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு 800 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று அர்த்தம் கிடையாது. அடுத்த நாளே அதே இடத்துல கிட்டத்தட்ட 1000 மூட்டைகள் கூட வரும். கூடுதலாக வந்தாலும் கூடுதல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கு அனைத்து வசதிகளையும் நம்முடைய அரசு செய்து கொடுத்திருக்கின்றது. நெல் கொள்முதல் நிலையங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலும் அதிகமான விற்பனை முனையம் உள்ளதாலும் நெல் கொள்முதல் என்பது பரவலாக்கம் டீசென்ட்ரலைஸ் செய்யப்பட்டுள்ளது. அதனால்தான் எந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும்தான் அந்த பொய் புகார்களை தொடர்ந்து கூறி வருகின்றார்.